ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் 27ஆம் நாள் 10/5/2024 வெள்ளிக்கிழமை, உத்தராயணம், சுக்லபக்ஷம், மேல் நோக்கு நாள், அக்ஷய திருதியை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். மேஷலக்னம் இருப்பு 34 வினாடிகள். சூரிய உதயம் காலை 5:54க்கு. கரணன் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி இன்று காலை 6:32 மணி வரை திவிதியை, அதன் பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1 மணி 2 நிமிடங்கள் வரை ரோஹிணி, அதன் பின்பு மிருகசீரிஷம். நாமயோகம் இன்று பிற்பகல் 2 மணி 4 நிமிடங்கள் வரை அதிகண்டம், அதன் பின்பு சுகர்மம். கரணம் இன்று காலை 6:32 மணி வரை கௌளவம், அதன் பின்பு மாலை 5:44 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு கரஜை. அமிர்தாதி யோகம் இன்று பிற்பகல் 1 மணி 2 நிமிடங்கள் வரை யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம். அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்பதால் அம்பாள் வழிபாடு மற்றும் நவ கிரகங்களில் உள்ள சுக்கிர பகவான் வழிபாடு முன்னேற்றத்தை கொடுக்கும். இன்னைக்கு எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் என்னன்னா, ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாமியகம். அதுவும் வகை இன்னைக்கு அக்ஷய திருதியை, ரொம்ப அற்புதமான இது. நம்ம மார்ஸ் மீடியாவில் அக்ஷய திருதியை பற்றி நான் சொல்லியிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, பாருங்க. பார்த்துட்டு அந்த வீடியோவையும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த அக்ஷய திருதியில் எல்லாரும் அவங்கவுங்களுக்கு என்னென்ன முடியுமோ அந்த பொருட்கள் வாங்கிறது ரொம்ப நல்லது. தங்கம் வாங்கிறது ரொம்ப நல்லது, வெள்ளி வாங்கிறது நல்லது, பால் வாங்கிறது நல்லது. இந்த மாதிரி வெண்மை பொருட்கள், மஞ்சள் பொருட்கள் வாங்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி அக்ஷய திருதியை இன்னைக்கு ஏதாவது வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு சுபிக்ஷங்கள் உண்டாகும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மேஷராசியில் சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன், ரிஷபராசியில் குரு மற்றும் சந்திரன், கன்னிராசியில் கேது, கும்பராசியில் சனி, மீனராசியில் ராகு மற்றும் செவ்வாய் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய நாள். தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்னைக்கு குடும்பத்துல ஒரு ஒற்றுமையான ஒரு சூழ்நிலை இருக்குங்க. கணவன் மனைவி அப்படிங்கும்போது ஒற்றுமை ஓரளவுக்கு பரவாயில்லை. அதே மாதிரி உத்தியோகத்துல நீங்க விரும்பிய உயர்வுகள்ல இன்னைக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரமும் நல்லபடியா நடக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்கள் ரொம்ப குதூகலமா இருப்பீள். உத்தியோகத்துல இருக்கிற பெண்களுக்கெல்லாம் மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும். வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவோ உழைச்ச அந்த காசு இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு நல்லா இருக்கு, கவலைப்பட வேண்டாம். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு உற்சாகமான தகவல் ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுமையுடன் செயல்படும் நாள். என்னன்னா, உங்களோட ஜென்மராசியில சந்திர பகவான் அற்புதமா இருக்கார்.
ஜென்மராசி அதாவது ரிஷபராசியில சந்திர பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா உச்சம். அதனாலே இன்னைக்கு உங்களுக்கு எடுக்கிற காரியங்கள் சிறப்பா நிறைவேறும். அப்படின்னாலும் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமையில இன்னைக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை. உத்தியோகத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். தொழில் வியாபாரத்துல நிதானமான போக்கு இருந்தா ரொம்ப நல்லது. குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்கள் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. உத்தியோகத்துல இருக்கிற பெண்கள் எடுக்கிற காரியங்கள்ல சிரத்தையா இருந்தா போரும். வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓரளவுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்படைய சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில நேரங்களில் சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். ஏனதருமை மிதுனராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள். அயன சயன போகஸ்தானமாகிய 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்னைக்கு மகிழ்ச்சி அதிகமா இருக்கும். குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமையில இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. உத்தியோகத்துல நீங்க விரும்பி இடமாற்றம் இன்னைக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரமும் நல்லபடியா இருக்கும். இன்னைக்கு அதை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு எண்ணம் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்கள் ரொம்ப குதூகலமா இருப்பேள். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி தாண்டவமாடும். வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரும். அதே சமயம் செலவுகளும் அதிகரிக்கத்தான் இருக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் கிடைக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் சுவாமி. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேன்மைகள் உண்டாகும் நாள். லாபஸ்தானத்தில் உங்க ராசிநாதன் பிரமாதமா இருக்க. அப்படி இருக்கும்போது மேன்மைகளுக்கு பஞ்சமா என்ன? குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமையெல்லாம் இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. உத்தியோகத்துல முன்னேற்றம் காணப்படும். தொழில் வியாபாரமும் ரொம்ப நல்லபடியா நடக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்களுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். சிலருக்கு இரட்டிப்பாகும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு மேன்மையான தகவல் ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் வெற்றி அடையும் நாள். ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனாலே இன்னைக்கு உங்களோட எண்ணங்கள் பூர்த்தியாகும். குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமையில இன்னைக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னாலும் கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது. உத்தியோகத்துல பொறுப்புகள் கூடும். தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருப்பீர்கள். வெற்றிகள் வந்து சேரும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக மாற்று மருத்துவத்தை நாடுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும். அலுவலகத்தில் வருமானம் எதிர்பார்த்தபடி ஓரளவிற்கு வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைத்தது நிறைவேறும் நாள். சந்திராஷ்டமம் போயிட்டாலே மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும். எடுக்கிற காரியங்கள் அற்புதமா நிறைவேறும். குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமையில இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. உத்தியோகத்துல நீங்க நினைச்ச காரியங்கள் அற்புதமா நிறைவேறும். தொழில் வியாபாரமும் நல்லபடியா இருக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சகோதர சகோதரிகளின் மூலம் சில முக்கியமான முன்னேற்றம் வந்து சேரும். வருமானம் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி
ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசித்து செயல்பட வேண்டிய நாள். ஏன்னா இன்னைக்கு சந்திராஷ்டமம் உங்க பக்கம். ஆனாலும் ரிஷபராசியில சந்திரபகவான் உச்சம்ங்கிறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலம் இருக்கு. அப்படின்னாலும் எல்லா விஷயத்திலையும் கவனமா இருக்கணும். வாகன பயணங்கள்ல கவனமா இருக்கணும். அதே மாதிரி சில நேரங்களில் சில எரிச்சல் தரும் சம்பவம் நடைபெறலாம். அதனால எல்லா விஷயத்திலுமே கவனமா இருந்தா நல்லது. குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமையெல்லாம் குறையலாம் அப்படிங்கிறதுனால பேசுற வார்த்தையில கவனமா இருக்கணும். உத்தியோகத்துல மேல் அதிகாரிகளை கூடுமானவரை அனுசரிச்சு போங்க. தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கு வேண்டும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு எடுக்கும் காரியங்கள் சற்று இழுபறியாகலாம். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேர்வதில் காலதாமதமாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள். உணவு கட்டுப்பாடு அவசியம். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் யோசித்து முடிவெடுக்க வேண்டும் ஒவ்வொரு விஷயத்திலும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலகலப்பிற்கு குறைவில்லாத நாள். அதாவது களத்திர ஸ்தானமாக 7ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமா இருக்கார். குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமையில இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. உத்தியோகத்துல நீங்க எதிர்பார்க்கிற அந்த முன்னேற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு சில கலகலப்பான தகவல் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு கலகலப்பான தகவல் வந்து சேரும். நண்பர்களின் உதவி அருமையாக கிடைக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் சுமை குறையும் நாள். பகைருண ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வருமானத்தை வச்சு கடன் அடைக்க போறீங்க. அந்த கடன் அடைக்கிறதுனாலே மனசுல ஒரு நிம்மதி கிடைக்கும். குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமையெல்லாம் சிறப்பா இருக்குன்னாலும் கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது. உத்தியோகத்துல நீங்க எதிர்பார்க்கிற அந்த ஆற்றல் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் மாற்று மருத்துவத்தை நாடுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு ஆற்றல் மிளிரும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு வருமானம் கிடைப்பதால் கடன் சுமை குறையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிகள் கிடைக்கும் நாள். பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமா இருக்கிறதுனால பூர்வ புண்ணியஸ்தானம் பலமடைகிறது. அதனாலே வெற்றிகள் கிடைக்கும். குடும்பத்துல கணவன் மனை ஒற்றுமையெல்லாம் பரவாயில்லை. உத்தியோகத்துல நீங்க விரும்பிய அந்த உயர்வுகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரமும் நல்லபடியா நடக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்களுக்கு குழந்தைகள் ஆதரவு கரம் நீட்டுவார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சிறப்பான சூழ்நிலை நிலவும். வருமானம் எதிர்பார்த்தபடி ஓரளவிற்கு வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய சில விஷயங்களில் கவனம் செலுத்துவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு வெற்றிகள் குவியும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். ஏனதருமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய நாள். அதாவது சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமா இருக்கார். அதனாலே இன்னைக்கு உற்சாகம் அதிகமா இருக்கும். குடும்பத்துல கணவன் மனை ஒற்றுமையில இன்னைக்கு சிறப்பா இருக்கு. உத்தியோகத்துல நீங்க விரும்பிய இடமாற்றம் இன்னைக்கு கண்டிப்பா கிடைக்கும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் பயண வாய்ப்புகள் மேம்படும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கும்.
வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு உற்சாகமான தகவல் ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீன ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முயற்சிகள் வெற்றி அடையும் நாள். சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல சந்திர பகவான் பலமா இருக்கார், உச்சம். அதனாலே இன்னைக்கு நீங்க எடுக்கிற முயற்சிகள் அற்புதமா நிறைவேறும். குடும்பத்துல கணவன் மனை ஒற்றுமையெல்லாம் பரவாயில்லை. உத்தியோகத்துல நீங்க எடுக்கிற காரியங்கள் அற்புதமா நிறைவேறும். தொழில் வியாபாரம் அதிரடி திருப்பங்களுடன் அருமையாக நடைபெறும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் எடுக்கும் காரியங்களில் சிரத்தையாக இருப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்கும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.